என்னடா இது இன்னொரு பேக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் ஜூஸ். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கௌரவ். எப்படி இருக்குது ஸ்பாட்டு? வியூ இந்த வியூ என்ஜாய் பண்ணி இங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணிட்டு அவன் வேறு மழை வருதுடா இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஹலோ குட் மார்னிங் பாய்ஸ். ஸோ இப்போது ஆல்ரெடி டைம் வந்து 11:15. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஒரு சம்மர் பிளேஸு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். ஓகே, ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி போய் ஸோ அங்கே ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நேற்று ஒரு vlogல சொன்னேன், ஹைலைட்டான விஷயம் ஒன்று. ஸோ அந்த ஹைலைட்டான விஷயம் அதில் இருக்கும். ஸோ வி கோ. என்னடா இது இன்னொரு பேக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் சர்ப்ரைஸ். ஸோ 2 பேக் ஆக்சுவலி. ஆமாம், ஆல்ரெடி ஒரு பின்னாடி ஒரு பேக் போட்டிருக்கேன். ஸோ இது 1 பேக். ஸோ 2 பேக் இருக்குது. அந்த 2 பேக்கான காரணத்தை சொல்கிறேன். நேற்று பார்த்தா திடீர்னு மழை வந்துடுச்சு. ஆமாம், சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஆமாம், ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு மழை. அது போச்சு, ஒரு 11:30 வரைக்கும் போச்சு. சரி, என்ன பண்ணலாம். ஆக்சுவலி நேற்று நம்ம சர்வீஸ் விடணும்னு இருந்தோம், ஸோ ஆகலை. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு போகிற ரைடு வந்து ஒரு நார்மலாக 32 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. 100 இருக்காலும் ஸோ இன்னும் 200 இருக்கோ இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த வீக்கெண்ட் சொல்லலான்னு பிளானு. ஸோ இப்போது ஆக்சுவலி நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு நியர்பை இடம் தான் ஆக்சுவலி. ஆமாம், மஞ்சள் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கௌரவ் அவன் பேர். ஸோ அவன் வீட்டுக்கிட்ட தான் போகிறேன். ஸோ அவனுக்கு நேற்று இதை பற்றி பேசியிருந்தோம். சரி நானும் வரேன், எனக்கும் வேலை இல்லை, எப்படி இருந்தாலும் வரேன். சரி ஆச்சு, நானும் ஒன்றா வண்டியாப்பாலாம் தான் இருந்தேன். சரி எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் இருந்தால் கொஞ்சம் பேசுக்குன்னாச்சு, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ನಿಂತು ಸರಿ ವಾ ಅಂತ ಮಳೆ ಬರ್ತಾಯಿತ್ತು. ಮಳೆ ಬರ್ತಾಯ್ತಾ? ಇಲ್ಲ ಅದು ಇಲ್ಲ, ಜೋರಾಗಿ ಬರ್ತಾಯ್ತಾ? ಹೌದಾ? என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணிட்டு அவன் வேறு மழை வருதுடா இங்கேன்னு சொல்கிறான் வீட்டாண்ட. அவன் வீடு இங்கே தான், கிட்ட தான், ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை அங்கே. மழை வருது எங்கேயாச்சு, வானம் ஃபுல்லாக முடிட்டுக்குது, அது கரெக்டு. மழை வருதா? அப்போ மழை வருதுன்னா இந்த பிளான் ட்ராப்பா? ஐயோ, நல்லா வச்சு செய்கிறோம், பண்ணுறோம், அவ்வளோதான். நல்லா ஸோ வாரத்துக்கு 2 வீடியோ போடலான்னு இருக்கிறோம். ஆமாம், ஸோ 2 வீடியோ மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் ட்ராவல் நான் பண்ணோம்னா, ஸோ வேலை இருக்குது, ஸோ வேலையும் நான் பார்க்கணும். ஸோ 2மே நான் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ 2மே பேலன்ஸாக தான் பண்ண முடியும். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ராவல் பண்ணுறதாகட்டும், இல்லை வீடியோ போடுறதாகட்டும், எல்லாம் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். ஆமாம், சரி இவன் நல்லா பண்ணுறானா, நல்லா பண்ணலையா, சரி உன்னோட வீடியோ பார்க்கலாமா இல்லையா, உங்களுக்கு அது நீங்கள் அதை சொன்னால் தான் எனக்கு புரியும். ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், எனக்கு ரொம்ப அது முக்கியம். ஏன்னா இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் என்னோடய இதுக்கு நான் பண்ணலாம், ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இது பிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணால் தான் அது உண்டு. ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது.
எஸ். ஸோ இவர் தான் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கௌரவ். ஹலோ. ஹலோ. சிக்கன் ப்ளஸ் போன்லெஸ் வாங்கிக்கோ, 1/2 kg. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் வாங்கிடலாம், ஒரு 1/2 kg வாங்கலாம் போதும். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕ್ಯೂಬ್ಸ್ ಮಾಡಿ. ಸೊ ಇಷ್ಟಿಷ್ಟು ದೊಡ್ಡದು ಮಾಡಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು ಬೇಕು ಗೊತ್ತಾ, ಇವಾಗ ನಮಗೆ ಪ್ಲೇಟ್ ಬೇಕು. பிளேட்ஸ் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் பிளேட்ஸ் வாங்கின்னு இதோ பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக வெயில், மழையே இல்லை இப்போ. இந்த கரடு வாங்கணுமா? ஓகே வாங்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிளேட்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். காசு என்னாச்சுன்னா எல்லாம் வாங்கிட்டோம், ஆனால் சார்கோலே வாங்கலை. ஆமாம், சார்கோலே வாங்கலை, இங்கே வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ வாங்குறோம் பாருங்க. பார்த்தீங்களா எந்த மாதிரி கடையில் போய் சார்கோல் வாங்கிக்கிறோன்னு. ஏன்னா சார்கோல் தான் மெயின்ங்க, சார்கோலே எல்லாமே சைக் ஆகிடும், அப்புறமா வேஸ்ட், அப்புறமா எல்லாமே. ರೆಡಿ ಆಗ್ತಿದ್ದೆ, ರೋಡ್ ರೆಡಿ ಆಗಿಲ್ಲ ರೋಡು. ನಾವು ಅವತ್ತು ಬಂದಾಗಲೂ ರೆಡಿ ಆಗ್ತಿದ್ದೆ, ಅರ್ಥ ಇದೆಯಾ? ಗೊತ್ತಾಯ್ತು ಯಾವ ಕಾಲೇಜು ಅಂತ ಇವಾಗ. ஸோ லொக்கேஷன் வந்துட்டோம், 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, இன்னும் 1.3 டோட்டலாக. ஆமாம் ஆமாம். ஸோ கிளைமேட் நல்லா இருக்காரா? கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குது. மழை வந்து இல்லைன்னா போதும், அப்படியே மழை வந்துச்சு வேறு. வானம் வேறு மூடி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக க்ளவுட் ஓப்பன் ஸ்கை தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஷெல்டர் எல்லாம் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, ஆனால் பயங்கரமான காற்று. ஆனால் இங்கே பயங்கரமான காற்று. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான் ஆஃப் ரோடு, அவ்வளோதான். போயிடலாம் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் தூரம் போனால் போடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ guys, பாருங்க, this is the view and this is the spot. I hope you enjoy it. Seriously worth it ன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி நீங்களே சொல்லுங்கள், இது வர்த்தா இல்லையா மச்சா? இது வர்த்து தானே மச்சா இது? எஸ். see the place man, எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் பாருங்களேன், ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக க்ரீனரி, செம்ம காற்று. ஆனால் பாருங்கள் இங்கேயும் அவ்வளோதான். ஸோ இந்த வியூ என்ஜாய் பண்ணி இங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன் பண்ண போகிறோம். எஸ், we are doing barbecue chicken. இப்போ இங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் தான். and we'll start 2000 years later. இப்போ வந்து நாங்கள் ஒரு 600 grams சிக்கன் எடுத்துக்கிறோம். போன்லெஸ் தான், டெண்டர் சிக்கன் தான். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. காற்றுக்கு மசாலாலாம் ஃபுல் போதும் அந்த பக்கம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் போடுறோம். இப்போது வெறும் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும்தான். இதை பாருங்கள்
இது ஒரு தந்தூரி மசாலா. இந்த தந்தூரி மசாலா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 லிட்ரு தயிர் போட்டா ஓகே. மிக்ஸ் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு, அந்த தந்தூரி மசாலா இருந்துச்சு இல்லைங்களா அது போட்டாச்சு. இப்போ கர்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு, டேஸ்ட் பார்த்து சால்ட் போடுறது, அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு. ஸோ மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம். கரெக்டாக இருக்குது. நீ ஒரு பாரு ஒரு நிமிஷம். கரெக்டாக இருக்குல்ல? ஸோ இப்போ மேரினேஷனுக்கு அவ்வளோதான். ஸோ இது மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே சார்கோலை ரெடி பண்ணி இது பண்ணலாம். இது மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம். ஸோ மேரினேஷன் இங்கே இருக்குது. சிக்கன் மேரினேட் பண்ணது இதோ மேரினேஷன் பண்ண சிக்கன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்பிக்யூக்கு கொஞ்சம் இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் மண் போடணும். ஏன்னா டைரெக்டாக போட முடியாது. ஸோ இங்கே கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் போட்டுங்க. அப்புறமா சார்கோல் ஆன் பண்ணி பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த லைட் இப்போ அதை பற்ற வைக்கிறது தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா பயங்கரமான காற்று. இங்கே வியூ பாருங்களேன். இந்த வியூவில் பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறோம் இப்போ. கௌரவ் ஹலோ. ஸோ பேஸ்மெண்ட் ரெடி ஆச்சு. ஆக்சுவலி பேஸ்மெண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சின்ன குச்சிங்க இருக்குங்களா அது போடணும். ஏன்னா இந்த குச்சி போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் அப் ஃபயருக்கு வேணும். இதெல்லாம் அதான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது பொறுக்கி போட்டுருக்கோம். இப்போது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு, அப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த காற்று வேறு ரொம்ப அடிக்குதுங்க, பயங்கரம் காற்று. இது பற்ற வைக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ டாஸ்க்கு. இவ்வளோலாம் பண்ணிட்டோம், இது ஈஸி. இப்போ இருக்குங்க இல்லையா, இது பண்ணி இது பர்ன் ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நாங்கள் சிக்கனை கரெக்டாக இது பண்ண முடியும். பார்த்தீங்களா எவ்வளோலாம் டாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% அதை ரெடி பண்ணிட்டோம். அப்படி இப்படியும் கீழே நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், கீழெல்லாம் ஆயிருக்கு. இது ஒரு 10 minutes 15 minutes போட்டால் எல்லாமே ஃபுல்லாக பர்ன் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்பிக்யூ. எப்படி இருந்தாலும் நமக்கு சிக்கன் ஒரு 1/2 hour மேரினேட் ஆகணும் இல்லை மச்சான்? எப்படி இருந்தாலும் அது ஆச்சு. இப்போது பார்பிக்யூ ஸ்டிக்கில் ಇಲ್ಲಿ ವರೆಗೂ ಆಯ್ತು ಸರ್. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து க்ளீனாக ஃபுல்லாக போட்டு நாலு போதுமா? இல்லை இன்னொரு விட்டா இன்னொன்று. ஸோ அப்படி இருந்தாலும் இது டெண்டர் சிக்கன் சீக்கிரம் ஆகிடும் ஆக்சுவலி இல்லை? ஸோ இப்போது பார்பிக்யூ ஸ்டாண்டில் இருக்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு சார்கோல் கம்மியாக தான் இருக்குது. சூட்லேயே இது ஆகும்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ஆனால் சூடு இருக்குங்க. ஆமாம் இருக்குது.
டீ போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் ஆயிருக்கு. இப்போது இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி சூப்பராக வருதுல்ல? ஸோ 2 ஸ்டிக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ செம்ம சூடாகுது பார்த்தீங்களா? வியூ ஸோ இந்த வியூவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லெமன் இப்படி புழிஞ்சு மேலே இப்போது இவ்வளோ பண்டிந்து இருக்குன்னா இதோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ வெந்திருக்குன்னு. ஈஸியாக குக் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பைட் சூப்பர். சொல்லப்போனால் நான் என்னோட கை டேஸ்ட் வர இது ஆக்சுவலி சொல்லப்போனால் கௌரவ் சூப்பர். மச்சான் நீ டேஸ்ட் பண்ணுவா. எப்படி இருக்கு? ಸೂಪರಾ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಮಸಾಲೆ ವ್ಯೂ ಹೆಂಗಿದೆ? ಅಲ್ಟಿಮೇಟ್ ಅಲ್ವಾ? ಈ ವ್ಯೂಗೋಸ್ಕರ ಇಷ್ಟೊತ್ತು ನಾವು ಮಾಡಿದ್ದು ಕಷ್ಟ. ಅಲ್ಟಿಮೇಟ್ ಮಾಮ್. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் என்ன சொல்கிறேன்? ಅಲ್ಟಿಮೇಟ್. எப்படி இருந்துச்சுப்பா ரைடு வரும்போது? ಸೂಪರಾಗಿತ್ತು ಬ್ರೋ. ಮಸ್ತ್ ವ್ಯೂ. ஆனால் ಇಲ್ಲಿ இன்னும் ஒன்று இருக்கணும். என்ன சொல்லு? ஜூஸ் ಅದ ಮಿಸ್ಸಿಂಗು. யோ காய்ஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைஞ்சின்னா. ஸோ அது நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ஸோ தேங்க்யூ. see you in next video. Bye bye.